வணக்கம், வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. இன்னைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? நானும் ரெடியா இருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகா தாங்க. அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பார்க்க போகிறோம். டயஃப்ராமேட்டிக் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வயிற்று பகுதியில் நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுறது இந்த மாதிரி பார்க்க போகிறோம். இதுலேயே ஒரு 2 பேர் தான் இருக்குது. நான் 2த்துமே நம்ம சொல்லிடலாம். ஒன்றா அப்படியே பார்க்கலாம். உட்காருறது இப்போ நான் உட்காந்துருக்கிறதுல வஜ்ராசனாவில் உட்காந்துருக்கேன். நீங்கள் பத்மாசனாவில் உட்காரலாம், அர்த்த பத்மாசனாவில் உட்காந்துடலாம். அப்படி இல்லைன்னா சுக்காசனா நார்மலாக உட்கார்ற மாதிரி, அதாவது சமணம் போட்டுட்டு உட்கார்ற மாதிரி, அந்த மாதிரியும் உட்காந்துருக்கலாம். எனக்கு வஜ்ராசனம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இதில் உட்காந்துருக்கேன். இதில் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்யும் போது எப்பயுமே எந்த ஆசனாவில் உட்காந்தாலுமே நம்ம முதுகுத்தண்டு நல்லா நேராக ஆக்கி வச்சுக்கணும். தலை, கழுத்து, முதுகுத்தண்டு 3மே நேர் கோட்டில் இருக்கணும். அதே மாதிரி இப்போ இடது கையை எடுத்துகிட்டு நம்மளோட வயிற்று பகுதியில் வைக்க போகிறோம். அதே மாதிரி வலது கையை எடுத்துகிட்டு மார்பு பகுதியில் இப்படி வைக்கணும். நல்லா கண்களை மூடிட்டு நல்லா ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும் போது நம்ம வயிறு நல்லா இந்த மாதிரி வெளியில் வரும். அதுக்கப்புறம் மூச்சு விடும் போது நம்ம வயிறு நல்லா இப்படி உள்ளே போயிடும். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடது கையை வயிற்று மேலே வச்சிடலாம். வலது கையை மார்பு பகுதியில் இப்படி வச்சிடலாம். முதுகு தண்டு நல்லா நேராக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். முதல்ல நல்லா மூச்சு இழுத்து வெளியே விட்டலாம். இப்போ அப்படியே நல்லா டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல். தளர்த்திக்கலாம். மூச்சு உள்ளே இழுக்கும் போது மூக்கு வழியாக தான் பண்ண போகிறோம். வாய்கள் நம்ம மூடி தான் வச்சுருக்க போகிறோம். இந்த ஒரு வேரியேஷனில் மூச்சை மூக்கு வழியாக இழுத்து மூக்கு வழியாக நம்ம விட போகிறோம். அதேமாதிரி மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா இந்த மாதிரி வெளில வரணும். மூச்சு விடும் போது வயிறு நல்லா உள்ளே போகணும். அதே மாதிரி மூச்சு இழுக்கிறதோட விடுறது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். இப்போ அது அப்படியே பண்ணுறது பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 2-3 முறை பண்ணிடலாம். இதை சொல்கிறதுக்காக நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம். முதுகுத்தை நல்லா நேராக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். தளர்த்திக்கலாம். இது ஒரு வேறுபாடு. இன்னொன்று வேறுபாடு என்ன அப்படின்னா, மூச்சை மூக்கு வழியாக இழுத்துட்டு வாய் வழியாக நம்ம விட போகிறோம். அதாவது வாயை குவிச்சிட்டு அதே மாதிரி வெளியில் விட போகிறோம். இது இப்படியும் பண்ணலாம். அதே மாதிரி தான் எந்த ஆசனில் உட்காரமோ அதே மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டு நல்லா நேராக்கிட்டு கண்களை மூடிட்டு அதே மாதிரி இடது கையை வயிற்றுல வைக்க போகிறோம், வலது கையை மாறு பகுதியில் வைக்க போகிறோம். ஆனால் மூச்சை மூக்கு வழியாக இழுத்துட்டு வாய் வழியாக நம்ம விட போகிறோம். ஓகே, கண்களை மூடிக்கலாம். தளர்த்திக்கலாம்.
இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும். 2 வேரியேஷன் இருக்குது, 2 வேரியேஷனுமே வந்து தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து இப்போ நம்ம பண்ணது வந்து ஒரு 3 முறை பண்ணியிருக்கோம். இது வந்து தொடர்ந்து வந்து ஒரு 5 முறை இல்லை 6 முறை வந்து நம்ம பண்ணிகிட்டே வந்துருக்கலாம். இது வந்து விடிய காலையில் பண்ணாலே வந்து ரொம்பவே வந்து நல்லது. இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும். ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்ருக்கு. அதாவது நிகழ்காலத்தில், எதிர்காலத்தில், வரும் காலத்தில், அப்படின்றது இறந்த காலத்தில், இந்த மாதிரியும் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த 3 காலத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து சொல்லும் போது ஒவ்வொன்றத்தையுமே நடக்கிறது, நடக்க இருக்கிறது, நடக்க போகிறது, அந்த மாதிரியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ரூல் அப்படிங்கிறது வேணும். அந்த ரூலுங்கிறது ஒரு ப்ராஸ்பெக்டிவாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் இல்லையா. ஸோ அப்போ அப்படிங்கும் போது அந்த வேர்ப் ஃபார்ம், ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப் ஃபார்ம் அண்ட் ஃபாலோட் பை ஒரு ஆப்ஜெக்ட். அண்ட் அதுலேயே நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வேர்ப் ஃபார்ம்லேயே வந்து த இன்ட்ராகேட்டிவில் வருமா, இல்லை அஃபர்மேஷன் பேஸ்ட் ஆஃப் பாசிட்டிவா, நெகட்டிவா, இல்லை இன்ட்ரோகேட்டிவா, அந்த மாதிரி வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரேம் பண்ணி சென்டென்ஸை கொண்டு வரலாம். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கான டென்ஸ் என்ன, இன்றைக்கான அஃபர்மேட்டிவ் என்ன, எப்படி வேர்ப் ஃபார்ம், எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ரோகேட்டிவ். Interrogative means which is indicate the question mark. இதில் நெகட்டிவ் ஃபார்மில் எழுத போகிறோம். நெகட்டிவ்னா which notes on not அப்படிங்கிறது. ஸோ இப்போ verb form என்னென்னு பார்த்துடலாம். V1, V2, V3, present, past participle. V1 வரும்போது நமக்கு என்ன வரலாம் அப்படின்னா, நான் என்ன வேர்ப் எடுக்கிறேன்னா கோ அப்படிங்கிறத எடுக்கிறேன். கோ அப்படின்னா போ. தென் V2க்கு வந்து வெண்ட். வெண்ட்டுக்கு வந்து போனார், சென்றார், அந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் V3க்கு வந்து கான். போய்விட்டார், இல்லை போய்விட்டது, ஸோ அந்த மாதிரி. ஸோ கோ, வெண்ட், கான் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரெசன்ட் ஃபார்ம், ஒரு பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ வேர்ப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட்ஸ் ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். சப்ஜெக்ட்ஸ் ஆகிய அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது ரூல். ஸோ வில் ப்ளஸ் சப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் அப்படிங்கிற ஃபார்ம் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணலாம், வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்டும் கொடுத்துக்கலாம், இல்லை நம்மளுடைய பர்ஃபெக்ட்டுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஒரு இடத்துக்கு நம்ம வேணும். ஸோ வில் ப்ளஸ் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட்னால ஹேவ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னால வேர்ப் ஃபார்ம் வந்து V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா. ஸோ இதுதான் ரூலு. இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ். எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவில் எழுதும் போது எப்படி, நெகட்டிவில் நம்ம ஒரு ஆன்சர் நெகட்டிவாக எழுதுறது எப்படி எழுதுறோம், அதுக்கப்புறம் கொஸ்டின் எழுதுறது பார்க்கலாம். ஸோ ஷி வில் நாட் ஹேவ் கான் ஒரு ஷார்ட்டாக எழுதுகிறோம். இது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸில் எப்படி எழுதலாம், will not, as per the rule, will not she have gone home by then. So இந்த will not அப்படிங்கிறத
ஷார்ட் ஃபார்ம்லேயும் எழுதலான்னு சொல்லியிருக்கேன். வில் நாட் அப்படின்னா இதோடைய ஷார்ட் ஃபார்ம் won't அப்படிங்கிறது தான். அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா won't she have gone, so won't she have gone home by then. இதுதான் எக்ஸாக்டான ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஒரு ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதலாங்கிறத அதை மாற்றிருக்கேன். won'tங்கிறதையும் will not ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், எதுவும் சேஞ்ச் கிடையாது. இப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவள் வீட்டிற்கு போயிருக்க மாட்டாள். ஸோ அப்போது அவள் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி. அவள் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிருக்க மாட்டாள், ஏன்னா பை தென் அப்படிங்கிற வர இடத்துல ஸோ வெயிட் பண்ணி வருது. இந்த இடத்துல ஒரு நிறுத்தற் குறியீடு இல்லாமல் கொஞ்சம் யோசனையோடு சொல்லக்கூடியது. அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா won't she have gone home by then, அதுக்குள்ளே அவள் வீட்டுக்கு போக மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியது தான். சரிங்களா? ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸில் இங்கே கொடுத்துருக்கேன். இதே பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா she will have அவ்வளோதான். ஸோ she will have gone, she will have gone போது அவள் போயிட்டாள், அவள் வீட்டுக்கு போயிட்டாலும் எங்கே இருக்காளோ அது சென்டென்ஸ் நான் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணலை, வேர்போடு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது நம்ம அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் அமைக்கும் போது அந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இப்போ இதிலே வந்து வில் மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது, ஷல்னு சொல்லலாம், ஷல் நாட் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். என்ன ஒன்றுன்னா அந்த ஃபார்மேஷன் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக, அதாவது பேசும்போது டக்குன்னு சரளமாக வராது. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த வில் அப்படிங்கிறத வந்து நம்ம அடிக்குவேட்டாக எடுக்கிறது. வில்லுங்கிறது கடகடன் எல்லாருக்குமே வரும், அதனால தான் வில் அப்படின்னு. ஷல்லுமே நம்ம எடுக்கலாம். ஸோ வென் யூஆர் ரைட்டிங் டாக்குமெண்ட்டும் போது யூ கேன் டேக் ஆஃப் ஷல். ஸோ இன்றைக்கான ரூல், இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன சென்டென்ஸுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். கடல் அப்படின்னாலே அது ஆழம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த பக்கம் எது இருக்குன்னே தெரியாது. கரையோரம் இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்மளால் நிற்க முடியும். உள்ளே போக போக டீப் அண்ட் டீப்பாக போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த உலகத்திலேயே எந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் மட்டம் ரொம்ப ஆழமானது அப்படின்னு பார்த்தோம்னா அது மரியானா ட்ரென்ச் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது பசிபிக் ஓஷனில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இடம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப டீப்பஸ்ட்டு ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க, மனிதன் பார்த்த வரைக்கும். அப்போ பார்க்காம ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரியல, செக் பண்ண வரைக்கும் இதுதான் டீப்பஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மரியானா ட்ரென்ச்சோடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 36,201 அடி வரைக்கும் இதோடைய ஆழம் இருக்குமா. அப்போ எந்த அளவுக்கு ஆழம்னு பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்த பக்கம் தொலைபோட்டு போகிற அளவுக்குலாம் இடம் இருக்கும் போல், ஆனால் அந்தளவுக்குலாம் மனிதர்களால் ட்ராவல் பண்ண முடியல. இது மேபி இவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரியான தோராயமான ரிசர்ச் மட்டும்தான். லாப்ஸ்டர்ஸ், சிங்கரா பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு இமோர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம எங்கேயாச்சும் வெட்டணும் அப்படின்னா அந்த இடத்துலேருந்து மறுபடியும் அதுக்கு என்சைம்ஸ் முளைக்கும், அதனால் இதை ரெண்டாக வெட்டினோம்னா ரெண்டாக வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக இது எங்கேருந்து கிளம்பிச்சு அப்படின்னா லாப்ஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்கான செல் என்சைம்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும், ரிப்பேர் பண்ணும் அப்படின்ற விஷயம் உண்மை தான். இங்கேயாவது அடிப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, படப்படன்னு ஒரே ஒரு உறுப்பை மட்டும் வளர்க்குற அளவுக்கு அதோடைய செல்ஸ் எல்லாம் அதுக்கான என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஈவன் டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கு. ஆனால் அதை துண்டாக்குனா திரும்ப வளரும் அப்படின்ற மாதிரி எந்த விஷயமுமே அந்த லாப்ஸ்டருக்கு கிடையாது. இப்படி ஒரு வேளை வளரும்னு சொன்னது தான் வெளியே மாற்றி பேசி அது ரெண்டாக துண்டாச்சுன்னா கூட திரும்ப வளரும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதை தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு செல் என்சைம்ஸ் அதிகமாகவே இருக்குது.
அகாசியா அப்படின்ற ஒரு வகையான மரம் இருக்குது. இந்த மரம் கம்யூனிகேட் பண்ணுறத சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மரத்து டு இன்னொரு மரம் இது ரொம்ப ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மோடமாக யூஸ் பண்ணக்கூடியது கிராஸ். புல் வழியாக அது கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த புல் வழியாக கம்யூனிகேட் பண்ணி அதை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு டாக்ஸிக்கை ரிலீஸ் பண்ண சொல்லி எப்போ எது பாதிக்குதோ உடனே அது இன்னொரு மரத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிறைய மரத்தை சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் கிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் அதிலிருந்து வரக்கூடிய பழமோ இல்லை இலையோ அதை பறித்து சாப்பிடணும்னு நினைக்கிற அனிமல்ஸ் கிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மரம் ரொம்ப ஈஸியாக மரங்கள் டு மரம் கம்யூனிகேட் பண்ணிக்குது. நயகரான்ற ஃபால்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நயகரா ஃபால்ஸ் எப்போவுமே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்றா தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் தண்ணி தீர்ந்ததாக சரித்திரமே கிடையாதுன்ற மாதிரி எப்போவுமே இதில் வாட்டர் ட்ரைன் ஆனதில்லை, இது ஃப்ரீஸும் ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நயகரா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இங்கேருந்து தண்ணி கொட்டுறது இது வரைக்கும் ஸ்டாப் ஆனதே கிடையாது. இதுலேருந்து கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. இதோடைய டென்சிட்டி வேணால் குறையுமே தவிர்த்து இது கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே இம்மோர்டல் ஃபால்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கு இல்லையா, இந்த தி கிரேட் வால் ஆஃப் சைனாவில் நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நடந்து போய் மறுபடியும் அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வரணும்னு நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா 18 மாதம் ஆகுமா அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ், அந்த அளவுக்கு அது பெருசு தான். ஏன்னா அது 5000 மைல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால நடக்க ஆரம்பித்தா நடந்துக்கிட்டே தான் இருக்கணும், பெண்டு கலண்டுரும். ஈவன் இப்போ கூட நம்ம போய் அதை பார்க்கணும்னு நினச்சோம்னா ஒரு போர்ஷன் மட்டும் காமிச்சிட்டு திரும்ப இறக்கி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லா போர்ஷனையும் காட்டுவாங்க, அதை நம்ம பார்த்துட்டு வர முடியுமே தவிர்த்து இதை ஃபுல்லாக நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா 5600 மைல்ஸ் அளவுக்கு இது ரொம்ப நீளமாக இருக்கும். நம்ம அழுதோம்னா இது ஆனந்த கண்ணீர், இது துக்க கண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எப்படி சொல்கிறாங்க? நம்ம ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லை, நம்மளால் இன்னொரு வழியிலையும் இதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன ஒரு சுச்சுவேஷனில் அழுகிறோமோ அப்போது ரைட் சைட்லேருந்து தண்ணி வந்துச்சு அப்படின்னா அது நம்ம சந்தோஷத்தினால அழுகிறோன்னு அர்த்தமா. அதுவே லெஃப்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அப்போ ஏதோ பிரச்சனை அப்படின்னு அர்த்தமா. ஸோ ஃபஸ்ட்டு எந்த கண்ணிலேருந்து தண்ணி வருதுன்றதை பொறுத்து அவங்க என்ன எமோஷனில் அழுகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். இது இப்போ ரீசெண்டாக பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாலும் முன்னேருந்து கணக்கு வைங்களேன், ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன விஷயத்துக்காக அழுகிறாங்க. ஆனால் வெறும் கண்ணில் மட்டும் எக்ஸ்பிரஷனே இல்லாமல் தண்ணி வந்தால் கூட அதுலேயும் கண்டுபிடிக்க முடியுன்றது தான் இந்த ரிசர்ச் சொல்லுது. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.